அடிச்சிருக்காரு ஹைட்டா விக்கெட்டுக்கான வாய்ப்பா டாஸா கீழே வாங்கி அடிச்சிருக்காரு அடிச்சா அவுட்டுங்க அடிச்சிருக்காங்க முதல் பாலே ஹிட்டு ஒரு பிக்கேட்ச் ஆஹா விட்டுட்டாருங்க எக்ஸ்டம்பிளா விக்கெட்டுக்கான வாய்ப்பா ஆஹா போல்டு விக்கெட்டு அடிக்கலாம் போல்டு இதுவும் இது ஒரு ஃப்ரீ குவார்டர் ஃபைனல் மேட்ச் தெற்குக்குடி விசஸ் கண்ணந்தாங்குடி தெற்குக்குடி டாஸை வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க 2 ஓவர் மேட்ச் இது எம்ஆர்டி ஸ்போர்ட்ஸ் கிளப்லேருந்து ஓப்பனிங் பேராக விக்கி மற்றும் மதி விக்கி ஸ்ட்ரைக்கில் இருப்பார் மதி நான் ஸ்ட்ரைக் ரெண்டு தெற்குக்குடியிலேருந்து முதல் ஓவர் போட உத்தமன் ஸ்ட்ரைக்கில் விக்கி முதல் ஓவர் முதல் பந்து ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பாலே ஒரு ஸ்லோவாக போட்டிருக்காரு டாட் பால் முதல் 2 பால் டாட் பால் தேர்ட் ஒன் அடிச்சிருக்காரு ஹைட்டா விக்கெட்டுக்கான வாய்ப்பா கீழே ஃபீல்டர் கேட்சிங்க ரெண்டதும் எடுக்காமல் இங்கே விக்கெட் ஆகிறாரு முதல் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க எம்ஆர்டி ஸ்போர்ட்ஸ் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் செல்வகுமார் கடைசி 3 பாலாக ஃபேஸ் பண்ண வந்திருக்காரு முதல் ஓவரில் போன பால் வைடு கை பால் இங்கே விக்கெட்டுக்கான வாய்ப்பா லெக்கம்பேர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க டாட் பால் 5th ஒன் அடிச்சிருக்காரு கீழே முதல் ரன் பேட்டில் வருதுன்னு நினைக்கிறேன் இப்போது ஒரு ரன் ஓடிருக்காங்க முதல் ஓவரில் கடைசி ஒரு பால் இங்கே ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லாஸ்ட் ஒன் முதல் ஓவரில் ஸ்லோயர் ஒன் எக்ஸலண்ட்டாக இந்த ஓவர் போட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாங்க கண்டிப்பாக 2 வைடு தான் போட்டார் அது இல்லாமல் பேட்டில் ரன் மொத்தம் 3 எம்ஆர்டி ஸ்போர்ட்ஸ் ஒரு ஓவருக்கு 3 ரன் அடித்து ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க தெற்குக்குடியிலேருந்து செகண்ட் ஓவர் கூட கமல் வந்திருக்காரு 2வது ஓவர் முதல் பந்து டாஸாக கீழே வாங்கி அடிச்சிருக்காரு 6க்கான வாய்ப்பா 6ங்க முதல் பால் ஒரு 6 பதிவு பண்ணுறாரு 2வது ஓவர் முதல் பாலில் சில்வா இங்கே எக்ஸலண்ட் பேட்டிங் செகண்ட் ஒன் குத்தி திருப்பி இருக்காரு பின்னாடி ஃபீல்டர் யாருமே இல்லை கீப்பர் தான் ஓடி போய் எடுக்கணும் அதில் ஸ்டாப்பாங்க கீப்பர் மிஸ் அவுட்டுங்க அவுட்டு ரன் அவுட்டு 3வது ரனில் ரன் அவுட் ஆகுறாங்க கடைசி 4 பாலை ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மணி தேர்ட் ஒன் அடிச்சிருக்காங்க முதல் பாலே ஹிட்டு கிளாசிக்கான ஹிட்டு அடிக்க முடியல அங்கே லாங்கில் சிக்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறாரு மணி தேவையான சிக்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த மேட்ச்சுக்கு போன பால் வைடு கை பால் இங்கே 4th ஒன் உள்ள போன பாலாக மிஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் கண்டிப்பாக இதுவும் அடிச்சிருந்தா வெளில போயிருக்கும் 5th ஒன் விலைக்கு போனார் இதையும் அடிக்கலை டாட் பால் இங்கே பேக் நல்ல பாலை போட்டுருக்கான்னு சொல்லலாம் பவுலர் முதல் பாதியில் கடைசி பந்து ஸ்ட்ரைக்கில் மணி அடிச்சிருக்காரு பேட்டில் ஃபீல்டர் பவுலராக போயிருக்காரு 2 ரனுக்கான வாய்ப்பு 2 ரன் ஈஸியாக ஓடி இருக்காங்க 2 ரன் கடைசி பாலில் எடுத்துருக்காங்க 2 ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருக்காங்க எம்ஆர்டி ஸ்போர்ட்ஸ் 21 டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க தெற்கு கோட்டைக்கு டீம் நேம் தெற்கு கோட்டை தெற்கு குடின்னு சொல்லியிருப்பேன் தெற்கு கோட்டையிலேருந்து ஓப்பனிங் பேராக குட்டி அந்த குணா வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்கில் குட்டி நான் ஸ்ட்ரைக்கில் குணா 12 பாலுக்கு 21 அடிக்கணும் பார்க்கலாம் எந்த டீம் வின் பண்ணி அடுத்த ரவுண்ட் குவாலிஃபை ஆகிறாங்கன்னு எம்ஆர்டி ஸ்போர்ட்ஸ்லேருந்து முதல் ஓவர் போட விக்கி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் குட்டி 12க்கு 21 தேவைப்படுது இந்த மேட்சை வின் பண்ண பார்க்கலாம் எந்த டீம் வின் பண்ணுறாங்கன்னு முதல் ஓவர் முதல் பந்து ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பாலே நோ பால் எதுக்கு செக் பண்ணணும் விக்கெட்டுக்கான வாய்ப்பான்னு பார்க்கலாம் ஆனால் நோ பால் சொல்லியிருக்காங்க டிராப்பாங்க இதுக்காக நோ பால் தெரியலை 3 ரன் ஓடுறாங்க இதோட கம்ப்ளீட் பண்ணுறாங்க முதல் பாலே ஒரு கிரேஸ்னும் கை பால் இங்கே 3 ரன் ஓடி இருக்காங்க இப்போ 4 ரன் முதல் பாலுக்கே வந்திருக்கு பாலே போடாமல் அகைன் கை பால் இங்கே ஃப்ரீ ஹிட் பால் அடிச்சிருக்காரு விக்கெட்டுக்கான வாய்ப்பா ஃப்ரீ ஹிட் பால் இது விக்கெட் கிடையாது ஒரு ரன் ஓடி இருக்காங்க செகண்ட் ஒன்
விக்கெட்டு குட்டி அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டாக போதுங்க, கேப்பில் போகுமா இல்லை ஸ்டாப் பண்ணுங்க. ரன் ஈஸியாக ஓடி எடுக்கிறாங்க. தேர்ட் ஒன் விக்கெட்டு குட்டி அடிச்சிருக்காரு, சரியாக படலை. உலகை போயிருக்காரு. ரெண்டாயிரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக பிடிச்சடிச்சா அவுட்டா இல்லைங்க. 2000 ஈஸியாக ஓடி இருக்காங்க. பேக் டு பேக் 4 ரன்ஸ் ஓடி இருக்காங்க. இங்கே ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைக்கில் குட்டி ஒரு பிக்கேட்ச். விட்டுட்டாருங்க. ஓடி போய் அடிச்சா அவுட்டாங்க. அதையும் மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைஸில் ரன் போகுதுங்க. பிக்கேட்ச் எடுத்துருக்காங்க. கேட்சஸ் வின் மேட்சஸ் பார்க்கலாம். அகைனிங்க ரன் அவுட்டுங்க. 3வது ரன் ஓட போய் அவுட் ஆகியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியாக கவனிக்கலாம் அந்த இதை. விக்கெட்டு குட்டி 5th ஒன். நல்ல பாலுங்க, நல்ல ஃபேஸில் போக விக்கி. முதல் ஓவர் கடைசி பந்துங்க. குத்தி போட்டாரு. கிடைக்கான வாய்ப்பாக இல்லை. நாட் அவுட்டுங்க. எக்ஸலண்டாக பவுலிங் போட்டிருக்காங்க விக்கி. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. தெற்கு கோட்டை 11 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே செகண்ட் ஓவர் கூட மோகன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக். ஃபுல் டாஸ் பால் லெக் ஸ்டம்பில் விக்கெட்டுக்கான வாய்ப்பா. விக்கெட்டுங்க. இங்கே லாங்கில் நல்ல கேட்சிங்க. லாங்கில் லைனில் எக்ஸலண்டான கேட்சை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். மது இங்கே வெளில போயிருந்தா கண்டிப்பாக மேட்ச் ப்ரெஷராக இருக்கும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கவி. செகண்ட் ஒன் 5 பாலுக்கு 10 அடிக்கணும். ஃபுல் டாஸாக போட்ட பால் ஸ்ட்ரைட்டாக இந்த விக்கி கையில். இப்போ 4 பாலுக்கு 9 அடிக்கணும். மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போகுதுங்க. 4 பாலுக்கு 9. தேர்ட் ஒன் போல்டு. தேவையான ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இங்கே விக்கெட்டு இனிமே இங்கே செலப்ரேஷன் பண்ணுறாங்க. எக்ஸலான பவுலிங். இன்னும் 3 பாலுக்கு 9 அடிக்கணும். இங்கே கான்ஃபிடண்டாக இருப்பார் பவுலர். 3 பாலுக்கு 9. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் செகண்ட். உள்ள பிச்சு போட்டிருக்காரு. விக்கெட்டு 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 எந்த சேஞ்ச் பண்ண போய் விக்கெட். இங்கே அகைன் ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க. தெற்கு கோட்டை 2 பாலுக்கு 9 அடிக்கணும். இது ஒரு மேட்ச் டிசைடர் பாலாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம். 2 பாலுக்கு 9 மேட்ச் டிசைடர் பால். இது அடிக்கலாம் போல்டு. இதுவும் விக்கெட்டா எடுக்கிறாங்க பவுலர். இங்கே கடைசியில் வந்து இதோட நம்ம மேட்சை வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பாலுக்கு 9. ஒரு பால் தப்பு பண்ணாமல் போட்டால் போதும். பவுலர் எக்ஸலண்டான பவுலிங் மோகன். மேட்சை அடுத்த ரவுண்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க. ஒரு பாலுக்கு 9 அடிக்கணும் இந்த குவாலிஃபயர் மேட்ச்சில். சும்மா ஒரு பாலை தூக்கி போட்டாலே போதும். எந்த தப்பு பண்ணக்கூடாது. பவுலர் தப்பு பண்ணால் அகெயின் மேட்ச் எப்படி வேணால் மாறலாம். பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் இருப்பார். 1க்கு 9. இதையும் கீழே தான் அடிச்சிருக்காரு. இதோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. எம்ஆர்டி கண்ணந்தங்குடி ஸ்போர்ட்ஸ் அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிறாங்க.